Hello students, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 3 phase supply கூட ஒரு 3 phase star connected load இன்னொன்று delta connection load. சரியா? அதில் ஸ்டார் கனெக்ஷனில் நம்ம வந்து லோடை வந்து பேலன்ஸ்டாக கொடுக்க போகிறோம். பேலன்ஸ்டு மீன்ஸ் அதில் வந்து ஸ்டார் கனெக்ஷனில் RL வேல்யூ இருக்கும் இல்லையா 3 ஃபேஸுக்கு, அந்த 3ஓட வேல்யூவும் ஈக்குவலாக, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஓம் 100 மில்லி ஹென்ரி அப்படின்னு ஒரு ஃபேஸ்க்குள்ள லோடுக்கு கொடுத்தோன்னா அதே மாதிரி 3 ஃபேஸ்க்கும் ஈக்குவலாக கொடுத்து அதோட அதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜை மெஷர் பண்ணி அந்த வேவ் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்து டெல்டா கனெக்டட் லோடு எடுத்து அதுக்கு சப்ளை கொடுத்து அதோட லோடை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்பேலன்ஸ்டாக்கி இப்போ வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ்டு கண்டிஷன், அன்பேலன்ஸ்டு கண்டிஷன். பேலன்ஸ்க்கு நம்ம ஸ்டார் கனெக்ஷன் போட போகிறோம், அன்பேலன்ஸ்டுக்கு டெல்டா கனெக்ஷன். சரியா? ஸோ ரெண்டு கேஸுமே பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டு ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஸ்டார்லேயும் போடலாம் டெல்டாலையும் போடலாம். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், ஒன்று பேலன்ஸ்டை வந்து ஸ்டார் கனெக்ஷன்லையும் அன்பேலன்ஸ்டை வந்து டெல்டா கனெக்ஷன்லையும் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேட்லாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ சிமுலிங்க் மாடல் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லைப்ரரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்ஸ்கேப்பில் சிம் பவர் சிஸ்டமில் ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜி. ஸோ அதில் ஃபண்டமெண்டல் பிளாக்ல எலக்ட்ரிக்கல் சோர்ஸஸில் ஃபஸ்ட்டு நமக்கு 3 phase சோர்ஸ் வேணும். ஸோ 3 phase சோர்ஸ் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸில் நம்ம சீரிஸ் RLC பிரான்ச் எடுத்துக்கிறோம். சரி, RLC பிரான்ச் எடுத்து அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு RL லோட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ RL எடுத்துக்கிறோம். ஆரோட வேல்யூ நான் பேலன்ஸ்டுக்கு 100 கொடுத்துக்கிறேன். இங்கே எல்லோட வேல்யூ 100 மில்லி ஹென்ரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி 3 ஃபேஸ்க்கு 3 காப்பி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. அடுத்து இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 phase வோல்டேஜ் மெஷர்மெண்ட். சரியா? மெஷர்மெண்ட்டில் 3 phase VI மெஷர்மெண்ட்டு. அடுத்து ஸ்கோப் வேவ் ஃபார்ம் பார்க்கறதுக்காக. எடுத்து வச்சுக்கிறோம். அண்ட் தென் பவர் கெயின். எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போது இதை ஸ்டார் கனெக்ஷனை என்ன பண்ணணும், ஒரு எண்டை ஃபுல்லாக அப்படியே கனெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த எண்டை ஃபுல்லாக நம்ம நேராக கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், சோர்ஸ் சப்ளை சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இதோட அவுட்புட் வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், 3 ஃபேஸ்லேயும் என்ன பண்ணிக்கிறோம், மெஷர்மெண்ட்டை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ரைட்டா? அகெயின் இதோட வோல்டேஜுக்கு வந்து கிராஃபில் பார்க்குறதுக்காக ஸ்கோப்பில் VABCயை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் போடுறதுனால எப்போதுமே ஸ்கோப்பில் வந்து நம்ம ஃபேஸ் டு கிரவுண்ட் வச்சுக்கக்கூடாது, ஃபேஸ் டு ஃபேஸ். ஃபேஸ் டு கிரவுண்ட் வச்சுருக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படியே பார்க்கலாம். அடுத்து 3 phase சப்ளையோட வேல்யூ என்ன, வோல்டேஜ் வந்து 440 வோல்ட்டு, ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். ஸோ சப்ளை கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன். RLCயோட வேல்யூ எல்லாத்துக்குமே சேமாக இருக்குது. சரியா? ஓகே. இப்போ இதை ரன் பண்ணுறோம். ரன் பண்ணிவிட்டு ஸ்கோப் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேவ் ஃபார்ம் கிடைக்கும். 3 phase வேவ் ஃபார்ம் கிடைச்சிருச்சு.
இன்புட் வோல்டேஜ் வந்து 440 கொடுத்தனால நான் 500 செட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே நம்ம இண்டக்டர் வேல்யூவை பொறுத்து இந்த ஷேப் இருக்கும். பட் இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று போல் இருக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட லோட் வந்து பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து இண்டக்டரோட வேல்யூ ஜாஸ்தியாக கொடுத்துருக்கேன், அதை ரிடியூஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ இண்டக்டரே எடுத்து விட்டு பார்ப்போம். ஆர் லோடு மட்டும் வச்சுருக்கிறேன், எல்லாமே பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது அகெயின் ரன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வேவ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். அப்போல வந்து நான் வந்து எல்லோட வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருந்தேன், அதனால அதோட ஷேப் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆர் லோடு மட்டும் வச்சுட்டு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்டு பாருங்கள், பேலன்ஸ்டு லோடு அப்படின்னு சொன்னால் 3 ஃபேஸோட மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கும், அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இப்போ இதே இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அன்பேலன்ஸ்டு கண்டிஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அன்பேலன்ஸ்னா என்ன, ஜஸ்ட்டு இங்கே வந்து ஆரில் 100 இருக்குது, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் 1000 மாற்றுறேன். ஸ்டார் கனெக்ஷனில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அகெயின் இதே கான்செப்ட் தான் டெல்டா கனெக்ஷனுக்கும். ஸோ இங்கே 10 மாற்றிருக்கேன். இப்போ சேம் ப்ரோக்ராமாக நான் ரன் பண்ணேன். ரன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கோப் பாருங்கள். தெரியுதா? 3 ஃபேஸும் அன்பேலன்ஸ்டு கேஸில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அவ்வளோதான். ஸோ பேலன்ஸ்டுனா நம்ம லோடு பேலன்ஸ்டாக இருந்தால் நம்மளோட அவுட்புட் வேவ்ஃபார்ம் எப்படி இருக்கும், அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்குது, லோடு அன்பேலன்ஸ்டாக இருந்தால் அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டார் கனெக்ஷனில் பார்த்துட்டோம். இதே மாதிரி தான் டெல்டா கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷனுக்கு என்ன பண்ணணும், ஸோ ஸ்டார் கனெக்ஷன் நம்ம லோடு போட்டுக்கோ இல்லையா, அதை டெல்டாவாக மாற்றணும். ஸ்டார் கனெக்ஷன் போடும்போது இங்கே வோல்டேஜ் மெஷர்மெண்ட் வந்து ஃபேஸ் டு கிரவுண்டு கொடுத்தோம், கரெக்டாக நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜாக காட்டிடுச்சு. ஏன்னா ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதே டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்போம். சரியா? ஸோ முதல்ல என்ன பண்ணணும், இந்த கனெக்ஷனை டெல்டா கனெக்ஷனுக்கு லோடு கனெக்ஷனை மாற்றிட்டு நம்ம மற்றதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். ஸோ டெல்டா கனெக்ஷன் என்ன, இதோட எண்டிங்கை இங்கே பிகினிங்கில் கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அகெயின் இந்த எண்டிங்கை இங்கே கனெக்ட் பண்ணுவோம், இதை கொண்டு போய் மேலே கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 3 ஃபேஸையும் டெல்டாவில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே சப்ளை கொடுப்போம். ஆர் ஃபேஸு, அடுத்து ஒய் ஃபேஸ், அடுத்து இங்கே வந்து பி ஃபேஸ். 3 ஃபேஸ் கொடுத்தாச்சு. இப்போ வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணணும். இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், வோல்டேஜ் மெஷர்மெண்ட் வந்து வோல்டேஜ் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஒரு ஃபேஸ்க்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதோட வேல்யூ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ், ஏன்னா லைன் வோல்டேஜை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி நம்மளோட ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். ரைட்டா? ரன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அன்பேலன்ஸ்டு லோட். லோடு எல்லாமே வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கும், எதுவுமே ஈக்குவலாக நமக்கு வந்து இருக்காது. ஓகேவா? ஏன்னா நம்ம அன்பேலன்ஸ்டு கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே பேலன்ஸ்டு கேஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே என்ன பண்ணணும், எல்லா வேல்யூவும் ஈக்குவலாக வச்சுருக்கணும். இதுவும் 100, இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன் 100 கொடுத்துருக்கேன், இதுவும் 100. இப்போ அகெயின் ரன் பண்ணுறீங்க. ரன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேவ்ஃபார்ம் வந்து
கிளியராக ஈக்குவலாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் சிம்பிள். நம்ம 3 ஃபேஸ் ஒரு பேலன்ஸ்டு லோடுக்கு சப்ளை கொடுத்து பார்க்குறோம் ஸ்டார் கனெக்ஷனில். அப்போது லோடு பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்குது, வேவ்ஃபார்ம் எப்படி இருக்குது. அதே லோடு அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜோட வேவ்ஃபார்ம் எப்படி இருக்குது. அதே மாதிரி டெல்டா கனெக்ஷன்லையும் லோடு வந்து பேலன்ஸ்டாக இருக்குன்னா வேவ்ஃபார்ம் எப்படி இருக்கும், அன்பேலன்ஸ்டாக இருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டு அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இந்த 3 ஃபேஸில் இருக்கக்கூடிய லோடோட வேல்யூவை நம்ம வந்து பேலன்ஸ்டுனா ஈக்குவலாக கொடுக்குறோம், அன்பேலன்ஸ்டு அப்படின்னா அன்ஈக்குவலாக கொடுக்குறோம். அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்தால்